ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே கிளம்பி விழுப்புரம் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அத்தையோட ஸ்டூடெண்ட் அவங்க வந்திருந்தாங்க வீட்டுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு. ஸ்டூடெண்ட் அந்த அங்கிளோட அண்ணன் பொண்ணுக்கு இன்றைக்கி மேரேஜ். இன்றைக்கி வந்து மேரேஜ் இல்லை, நாளைக்கு மேரேஜ். இன்றைக்கி ஈவினிங் வந்து ரிசப்ஷன் விழுப்புரமில். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இவங்க வந்து இன்னும் ரெடி ஆகலை. ஹஸ்பண்ட் வந்து அங்கே போய் தான் ரெடியாக போகிறாங்க. அதனால் டிஷர்ட்டில் இருக்காங்க. மாமாவும் அதே தான். அத்தையும் நானும் தான் ஃபுல் ரெடியில் போகிறோம். ஆதிரன் வந்து பாதி ரெடி. சரி, மேலே கோட் மட்டும் ஒரு போடணும். சரி, ஓகே. அங்கே போயிட்டு பார்த்து மேரேஜ் நல்லா கிராண்டாக இருந்தது. ஆதிரா நல்லா என்ஜாய் பண்ண. அங்கே இருக்கிற சின்ன பசங்க கூட விளாண்டு டான்ஸ் ஆடிட்டு, இவங்க எல்லாருமே அத்தையோட ஸ்டூடெண்ட்ஸ். சாப்பாடுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. மார்னிங் மேரேஜ் முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே கிளம்பி சின்னாலப்பட்டி போயிட்டு இருக்கோம். ஹாய். இவங்க அத்தையோட அக்கா பிரேமா அத்தை. சின்னாலப்பட்டில் எங்களோட லேண்ட் இருக்குல்ல, அங்கே புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. எங்களோட லேண்டுக்கும் பிரேமா அத்தை லேண்டுக்கும் அதை பார்க்க போயிருந்தோம். பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது அங்கேயே டீ அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே திருவிழா நடக்குது, அதை பார்க்குறதுக்கு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். ஆடலும் பாடலும் போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்த டைமில் இங்கே சின்னாலப்பட்டில் வந்து கோவில் திருவிழா. இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னாங்களா. சரி, ஓகே, கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் போய் பார்க்க போகிறோம். நிறைய தடவை போயிட்டு. சரி, வாங்க போகலாம். பையனுக்கு தான் வாங்க வேண்டியது. சரி, பால் வாங்கிட்டு போகலாம். பால் அந்த வில்லு வாங்கிட்டு போகலாம். சரி. நாங்கள் போன டைமில் நிகழ்ச்சி எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. அப்போல்லாம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம். இவங்க அத்தையோட பெரிய அக்கா பெரிய அத்தை. இவங்களோட பையன் கோகுல் டெக்ஸ்டைல்ஸ்னு சின்னாலப்பட்டில் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ மார்னிங் எழுந்திரிச்சு இப்போ டைம் வந்து 6:30 போல் ஆகுது. அத்தை மாமா வந்து வரல. நாங்கள் மட்டும்தான் கிளம்பி மதுரைக்கு போயிட்டுருக்கோம். இன்னையிலேருந்து எங்களோட கோவில் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு 2 to 3 டேஸ்க்கு கோவில் ட்ரிப் தான். இங்கேயுமே திருவிழா தான், செம்ம திருவிழா, சூப்பராக போயிட்டு இருந்தது. நேற்று எங்களால் போக தான் முடியலை. ஃபர்ஸ்ட் நாங்கள் போனோம், ஆனால் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணலை. ஆடலும் பாடலும்லாம் ஸ்டார்ட் பண்ணலப்போ நாங்கள் ரொம்ப சீக்கிரம் போயிட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு கார் பார்க் பண்ணிட்டோம். கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் அலௌட் இல்லைனால இப்போது ஹேண்ட்பேக்கு ஃபோன் எல்லாமே காரில் வச்சுட்டு உள்ளே போக போகிறோம். போயிட்டு வந்து பார்க்கலாம். பாய். மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு. ஆமாம், பாயா. என்னோட ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு கடையில் போட்டுக்கலான்ட்டு கார் பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு நாயை கூப்பிட்றோம். சாமி பார்த்தாச்சு.
சூப்பரா நின்னு சூப்பரா நின்னு நல்ல தரிசனம். அக்கா தான் உள்ள கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா அம்மா சாப்பிடுறோம். கோபுரமே தெரியலையோ. இங்க ஆதிரனுக்கு ஒரு அக்கா கிடைச்சிருக்காங்க. அந்த அக்கா இப்ப எங்கேயோ பேசுறாங்க. சாயந்தரம் இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட வைக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் ஓகேவா? ஆதிரன் உன்கிட்ட தான் பேசுறாங்க. ஆதிரன் ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் ஜிகிதண்டா ஐஸ்கிரீம் நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட போற ஓகே? அக்காவா அத்தையா ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும். கன்ஃபியூஸ் ஆகலாம். உனக்கு தான் அக்கா வர மாட்டேங்குதுல்ல, அதனால அத்தன்ற வார்த்தை தானே. மதுரையில் ரூம் போட்டிருக்கோம், ஸ்டே பண்ணுற ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே வந்தோடனே முதல்ல ரெஸ்ட் ரூமு சில்லுன்னு ஏதாவது தண்ணி பாட்டில் அந்த தண்ணி பாட்டில் எடுத்து போட்டு விடுங்க. அவன் காணுமா இங்கே பெட்டு அதன் காணும் இந்த இருக்கான். இங்கே வந்து நம்ம கார் அங்கே நிற்கிது. ஓகே அவ்வளோதான். நல்லாயிருக்கு. இன்னைக்கு வெஜ்ஜு தான் சாப்பிட்றோம். ரூம்க்கே வந்து ஆர்டர் சொல்லிட்டோம். இது வந்து க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்பு. இன்னும் ஈவினிங்க்கு மேலே திரும்ப கோயிலுக்கு போகிறோம், அதனால் வந்து வெஜ்ஜு தான். இது வந்து கோபி 65 நல்லா இருக்கா? கோபி 65. இங்கே வந்து ஜீரா ரைஸு, இது ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ். இங்கே வந்து கர்ட் ரைஸு. இது வந்து மட்டன் மஷ்ரூம் மசாலா. மட்டன்லேயே இருப்பாங்க. சரி ஓகே சாப்பிட்லாமா? இப்போ வந்து ஈவினிங்காக கிளம்பி வந்து திருப்பரங்குன்றம் போயிட்டுருக்கோம். இப்போ தான் கிளம்பியிருக்கோம். மார்னிங் பார்த்தோம்ல அந்த அக்காவும் அந்த பொண்ணும் வராங்க. அவங்கள பிக்கப் பண்ண தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஓகே அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஆதிரன் ஏய் போலாமா? அப்புறம் போலாமா? போயிடு. அங்க போடா, அப்பதான்டா போவேன். இல்லாட்டி அப்பா கார் எடுக்க மாட்டேன். இல்லாட்டி நீ அங்க போனாதான் கார் எடுப்பேன். அப்ப சீட் பெல்ட்டே போடல பாருங்க. அப்பா இன்னும் ரெடியா ஆகல. சரி ஓகே போயிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். நாளைக்கு வந்து கும்பகோணம் பிளான் எங்களுக்கு. கும்பகோணமில் வந்து கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு வந்து வேண்டுதல் இருக்குது. இவன் இடைக்கு வந்துட்டு லட்டும் ஜாங்கிரியும் கொடுக்குறதா வேண்டியிருக்கோம். நான் வந்து லட்டு வேண்டியிருக்கேன், அம்மா வந்து ஜாங்கிரி வேண்டியிருக்காங்க. அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் வேண்டினது. இப்போ தான் வந்து போகிறோம், நாளைக்கு கிளம்புறோம். இன்றைக்கி தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம். சொல்லுங்க. அந்த இடைக்கிட நம்ம கொடுக்குற அந்த கர்ப்பரக்ஷாம்பிகை கோவிலோட அந்த மகிமை எப்படின்னு அந்த இடைக்கிட நம்ம கொடுக்கும்போது நமக்கே தெரியாது அந்த அம்பாலோட மகிமை. திடீர்னு நீங்க ஒரு 10 கிலோ வேண்டியிருந்தீங்கன்னா 12 கிலோவா நிற்கும், 14 கிலோவா ஆகும். அதனால அந்த கடவுளோட மகிமையில நம்ம ஒரு சின்ன துளசியும் கையிலேயே வச்சுட்டு அந்த இடையில உட்காரும் போது அந்த துளசியோட அந்த எடைக்கு தான் அந்த அம்பாலே இறங்கி வருவாளாம். அதனால நம்ம கோவிந்தனுடைய தங்கை இல்லையா, கோபாலனோட தங்கை தானே கோமலவல்லின்னு சொல்றது. சாட்சாத் பராசக்திங்கிறது நம்ம எடை, அதாவது கடவுளை நம்ம எடை போடக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்காக தான் அந்த எடைக்கடை நம்ம சொல்றோம், நாம எடைக்கு இடம் நான் தர்றேன்னு. அப்ப நீ என்ன எனக்கு இவ்வளவுதான் நீ நிர்ணயிச்சிருக்கியா, நீ நிர்ணயிக்கிறது இவ்வளவுதான் நீ நினைக்கிறியா, எடை போடுறியா அப்படின்ற மாதிரியே அம்மா நம்மள சோதிப்பாலாம். நீ எடைக்கு இவ்வளவுதான் நீ கொண்டு வந்திருக்க, உன் குழந்தை அதனோட எடையா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்ப விளையாட்டு காமிப்பாலாம் அந்த அம்பாள். அதனால அம்பாள் கிட்டக்க நம்ம விளையாடாம நீ என்ன செய்யறியம்மா, நான் குழந்தைய வச்சோடனே ஒரு 4 லட்லயுமே அந்த எடையை காமிச்சிடுவாளாம். அந்த அம்பாளோட கர்ப்ப ரக்ஷாம்பியோட
மகிமையை. இந்த டாக் எப்படி வந்துச்சுன்னா நாங்க வந்து இவன் 10.25 இருக்கோம், 11 kg தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறப்ப இவங்க இதை சொல்றாங்க. நான் 11 கிலோக்கு மேல வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. வாழைப்பழம், துளசி எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும். ஆமா அம்பால நினைச்சுக்கிட்டே நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அம்பாள் வந்து அதுல உட்கார்வாளாம். அது திரும்ப சொல்லுங்க. யாழ் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை கேளாதா. அந்த குழலோட அதாவது வீணையோட குழலோட இனிமை வந்து இனிமை கிடையாது. யாழோட இசை அதுவுமே இனிமையோட தாண்டி ஒரு குழந்தை பேசுற அந்த பேச்சு, அதாவது தன்னோட வாயில இருந்து பேசுற அந்த வார்த்தையை மட்டும். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதோர். மழலை சொல் கேட்காதவங்க அது இனிதும்பாங்களாம். இதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அதுவே வேண்டாம் அப்படின்பாங்களாம். இப்போ வந்து ஜிகர்தண்டா குடிக்க போயிட்டு இருக்கிறோம் நாங்க. மதுரை வந்துட்டு ஜிகர்தண்டா குடிக்கலன்னா எப்படி? ஓமாடி எப்படி இருக்கு ஆதரன் மாமா? ஆதரன் எங்கதான் மாமாம்? மம்மம் எங்கதான்? மம்மம் சூப்பர் சூப்பர் மம்மி. அதுமா என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிடுற? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன் ஐஸ்கிரீம். அதுமா போதும் அதுமா, இன்னும் 2 நாள் சுத்தணும். அவனே போதும். அவனுக்கு இது வேணும். நைட்டுக்கு ஆதிரனுக்கு வந்து ரெட் பனானா மால் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஹெச்கே ஃபுட்ஸ்லேருந்து ரெட் பனானா மால்ட்டும் நேந்திர பனானா மால்ட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஹெச்கே ஃபுட்ஸோட காண்டாக்ட் நம்பரும் வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ட்ரிப் போகும்போது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கும்பகோணம் கிளம்பிட்டோம். ஸ்வீட்ஸ் வந்து நேற்று நைட்டே வந்துருச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணது. ஓகேவா, இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்ட் இங்கே உட்காந்துருக்காங்க, யோசிக்காதீங்க. டிரைவர் வச்சு தான் போகிறேன். இப்போ ஏன்னா 1 டே போயிட்டு திரும்ப மதுரைக்கு நாங்கள் ரிட்டர்ன் ஆகும். டிரைவர் வச்சுக்கிறோம். சரிடா சரிடா, அம்மா தான்டா. ஓகே, அங்கே போயிட்டு பார்க்கலாம். பாயா. சரி, நேற்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து கேமரா எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல ஃபோட்டோ எடுக்க, அதனால வந்து அங்கேயே எடுத்து கொடுக்குறாங்க. இது எடுத்தோம், நேற்று காட்டவே இல்லை வீடியோவில். இது யாருக்கு அந்த இது? அப்புறம் அம்மா அப்பா. அப்புறம் இது யாரு? இந்த பாப்பா யாரு? நீனா? சரி, ஃப்ரேம் போட்டே வாங்கிட்டோம். நான் தான் கொஞ்சம் சைனீஸ் மேன் மாதிரி இருக்கேன். அவங்க கண்ணு மட்டும் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எவ்வளோ க்ளோஸ்அப்பில் எடுத்து காட்டினாலும் தெரியும் போல. யானை யானை அழகர் யானை, யானை யானை அழகர் யானை. யானை வரல, அது பதிலாக யாயி என்றோம். யானை யானை அழகர் யானை. கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோம். கரெக்டாக 12 மணி. இப்போ அது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கு.
நாயை போய் ஒம்புக்கு போகிறேன். நாயை பார்த்து தான் அந்த குஷி. நாயை பார்த்து தான் அந்த குஷி. கண்ணே பௌபோ வெள்ளி கோயிலே சுற்றி வந்துருக்குறேன். ஆக்சுவலாக பாருங்களேன் ஆன டைமிங் கரெக்டாக 12:30 மணிக்கு வந்தோம். கொஞ்சம் 12 மணிக்கு வந்தோம். நம்ம ரூட்டு தெரியாமல் ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்ச நேரம் அலைஞ்சிட்டோம். லேட் ஆயிடுச்சு. சரி 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினச்சோம். நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வரோம், சாத்திட்டாங்க. தங்க தொட்டி போட்டோம், பட் நாங்கள் வீடியோ எடுக்கல. அந்த டைம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். 2 பேரும் அப்படியே தள்ளிட்டு இருந்தோமா, வீடியோ எடுக்கல. நல்லா இருந்துச்சு. ஏ ஆதிரன், ஏ ஆதிரன் இங்க வாடா, இங்க வா. சொல்ல மாட்டீங்களா? அது வரப்போகுது இப்போ பவுன்னு சொல்லிட்டு வா வா. சிரிப்பு அங்கே கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலேருந்து இப்போ கிளம்பி போகிற வழியில் தான் தஞ்சாவூர் இருக்கு. ஆனால் இப்போ வந்து நட சாத்தி தான் இருக்கும். இது கோபுரம் மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. கோபுர தரிசனம் பார்த்துட்டு வரலாம். போயிட்டு பெரிய கோயில் போவோம். ஆமாம், போகும்போது சாப்பிட்டுட்டு போகிறது. அப்புறம் வெளியில பெரிய நட சாத்திருக்கோங்களா? அது சாத்திருக்கோம் தெரியல. ஆனால் கூகுளில் போட்டு பார்க்கும்போது க்ளோஸ்டு தான் இருக்குது. ஓப்பன்ஸ் வந்து 4 மணின்னு இருக்குது. போனால் தான் தெரியும். இது வரைக்கும் போனதே இல்லை. சரி கோயிலா பார்த்துட்டு வருவோம். ஏன்னா தஞ்சாவூர்ல சாரி பவுனுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். இதுதான் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா, அதனால வந்திருக்கோம். ஆனால் கூட்டம் செம்ம கூட்டம். வெளியில வெயிட் பண்ணிட்டு 15 minutes ஆகும்னு சொல்லிட்டாங்க. ரசமா அது? ரசமா சூப்பு போல. மோர், தயிர், அல்வா. அந்த ஹோட்டலில் வந்து இந்த பாட் பிரியாணி தான் ஃபேமஸ்னு சொன்னாங்க. மஷ்ரூமும் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி இந்த பாட் பிரியாணி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வெஜ் மீல்ஸ் வாங்கியிருந்தோம். எல்லாமே ஆக்சுவலாக நல்லா இருந்தது. காலிஃப்ளவர் இருக்கு பாருங்க. கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கே வந்து 3 மணி ஆயிடுச்சா, அதனால் ஒரு 1 hour வந்து உள்ளே தூங்கிட்டோம் கார்லேயே. இப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலுக்குள்ளே போக போகிறோம். அதுடா யானை இல்லைக்கண்ணே. யானை மேலே தான் உட்காந்துருக்கான் அவன். இப்படி தான் சொல்லி நம்ப வச்சுருக்கோம். பாபா சாமி பார்த்துட்டோம். இங்கேயும் நல்லா தரிசனம், ஆனால் செம்ம கூட்டம். ஓகே பரவாயில்ல, வெயிட் பண்ண. செம்ம பெரிய சாலை. என்னடா ஆதிரன், வா போகலாம். இப்போ மதுரைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோமா. சாமி மலை நேற்று நைட்டு சிவகாசிக்கு வரதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தனால வீடியோ எடுக்க முடியலை. இப்போ கிளம்பி வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து கும்பாபிஷேகம் நடத்துனாங்கல்ல, அது இன்னையோட வந்து 1 year ஆகுது. ஸோ இந்த இயரும் வந்து சாமி கும்பிட்றாங்க. அதுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கோம். கிளம்பி சிவகாசிலேருந்து கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓகேவா?
அங்கே கோயிலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இட்லி, பொங்கல், கேசரி, வடைன்னு எல்லாமே நல்லா இருந்தது. सर्वव्याधि प्रशमनी सर्वमृत्यु निवारिणी कन्यादि स्वरूपा कलिकल मदनादिनी भूरि कुटुम्बिनि भूरि कृत जय जय கோயிலேருந்து கிளம்புறதுக்கே 12 மணி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் ஊருக்கு 2 மணிக்கு தான் கிளம்புனோம். செம்ம டயர்டு, அதனால வீடியோ எடுக்கலை. இப்போ தான் வந்து இப்போ திருச்சி தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து 4 hours காட்டுக்கிட்டேன். சரி, ஓகே. நல்லா இருந்தது இந்த மாதிரி கோயிலாக போனது. நம்ம வருஷத்துக்கு ஒரு டிவோஷனல் ட்ரிப் போகலான்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஆமாம், நல்லா இருந்தது. அதனால